knowledge is power. So this Friday Club is nothing but a platform where we exchange knowledge by calling certain experts in the field of laws. In that regard, today's topic is bail jurisprudence, and our today's speaker is Mr. Karuppasamy Pandiyan, sir. We all know about him, a person who has always the thirst of knowing more, and I would also call him not only a lawyer but also a pure academician. I have personally seen judges who look up to his lectures. To that extent, he is so deep in whatever issues he is addressing to. And besides that, there are few people who come because we have called them, but whenever we call sir, this is literally the third or fourth time he has been part of this occasion. He is always having that generosity within himself that he wants to share the knowledge that he already knows. So to that extent, I believe today it will be a very enlightening session for you all. Like all of you, I am also looking forward to a very effective session, and I hand over the session to Mr. Karuppasamy Pandiyan. அமைப்பு விட்டுருக்கு நான் கடைசி சொல்கிறேன். தேங்க்யூ ஜெயமோகன் அண்ட் பார்த்திபன். ஆக்சுவலாக ஒரு 3-4 வாரமாகவே இந்த கிளாஸே இல்லாமல் அமைதியாக இருந்துச்சு. அதனால் மத்தியானம் வந்து நானே ஃபோன் பண்ணி ரொம்ப கோவப்பட்டு, ஏன் இப்படி தந்தீங்க? நான் சொல்லலாம் சார், எனக்கு ஒரு மாதிரி அதை ரீபில்டு பண்ண முடியாது, ஸ்டாப் பண்ணிட்டா நல்லா போயிட்டு இருக்கு. நிறைய பேர் கேட்குறாங்க, நிறைய லாயர்ஸ் வந்து என்னையெல்லாம் அதை சேர்த்து விடுங்க நீ சொல்கிறாங்க. இப்படி ஒரு மாதிரி நல்லா போகும்போது ஏன் இதை ஸ்டாப் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி ஆரம்பித்து என்னோட கோபம் என்னை உள்ளே எடுத்து நானே ஒன்று எடுத்துறேன் அப்படின்னு ஆக்கி. ஸோ தட் இந்த வாலண்ட்ரி நான்-ஃபிட் இன்ஜுரியா மாதிரி இன்றைக்கி வந்து இந்த நம்ம பார்க்க போகிற கிளாஸ் வந்து பெயில். இது வந்து டே இன் அண்ட் டே அவுட் வந்து நம்ம இந்த பெயில்ன்ற வார்த்தையை கேள்விப்பட்டே இருப்பேன், வெதர் யூ ஆர் ப்ராக்டிசிங் இன் கிரிமினல் சைடு ஆர் நாட். பெயில்னா என்ன? நம்ம எல்லாருக்கும் ஒரு மைண்டில் ஒரு கான்செப்ட் வச்சுருப்போம், பெயில்னா என்னென்னு. 2024 1/7/2024 வரைக்கும் ஸ்டாச்சூட்லேயே டெஃபினிஷன் கிடையாது. வாட் இஸ் மீன் பை பெயில்? அப்போ பெயில்னா என்ன? நம்ம இதில் ஒரு இன்ட்ராக்டிவாகவே கொண்டு போயிடலாம். புதுசாக வந்த லாயர்ஸ் வந்து யாராவது யங்ஸ்டர் பெயில்னா என்னன்னு சொல்லுங்கள், அது எந்த ஸ்டேஜில் வரும், என்ன மாதிரி பண்ணலாம், அதை ட்ரை பண்ணுங்க. பெயில்னா என்ன, அது எப்போ வரும், சும்மா சொல்லுங்க. தவுண்டா நம்ம அட்வைஸ் பண்ணுவோம். ஓகே, சூப்பர். வேற யாராவது ஹரியா ஓகே. யாரு கஸ்டடி? போலீஸ் கஸ்டடியில் இருந்தா. வேற சார் ஆன்டிசிபேட்டரி பே. அது எப்போ வரும்? ஆன்டிசிபேட்டரி பெயில் வந்து எஃப்ஐஆர் போட்டால் தான் போடணுமா, எஃப்ஐஆர் போடாமலே ஆன்டிசிபேட்டரி பெயில் கேட்கலாமா? இப்படி தான் கொஸ்டினை ஃப்ரேம் பண்ணிக்கலாம். டு சீக் ப்ரீ அரெஸ்ட் பெயில் வெதர் எஃப்ஐஆர் இஸ் சைன் அப் ஆன் நான் ஆர் நாட். நோ. எப்படி சொன்னீங்க? கேஸில் படிச்சிங்களா? என்ன கேஸ் ஞாபகம் இருக்கா? குருபாக் சிங் சிபியா வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப், கான்ஸ்டியூஷன் பெஞ்ச் ஜட்ஜ்மெண்ட். இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் 1985 நம்ம ஜஸ்டிஸ் சந்திரசூட்டோட அப்பா எழுதுகிறாங்க, ஒய்வி சந்திரசூட். இவங்க டிஒய் சந்திரசூட், ஒய்வி சந்திரசூட் எழுதுகிறாங்க. இதுதான் லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட்டு. (1985) 2 SCC பேஜ் வந்து 565 நினைக்கிறேன், ஐம் நாட் ஷியர். குருபாக் சிங் சிபியா இந்த கேஸ் பிரகாரம் இந்த கான்ஸ்டியூஷன் பெஞ்ச் ஜட்ஜ்மெண்ட் வந்து சப்சிக்வெண்ட்லி தி வெரி சேம் வியூ ஹேஸ் பீன் ரீஇட்ரேட்டட் பை another கான்ஸ்டியூஷன் பெஞ்ச் ஜட்ஜ்மெண்ட், சுஷிலா அகர்வால் வெர்சஸ் தி ஸ்டேட் NCT டெல்லி. சுஷிலா அகர்வால். இப்போ இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் தான் அப்ரஹென்ஷன் இருந்தால் போதும்,
எஃப்ஐஆர் இஸ் நாட் அ சைன் அ குவான் நான் டு சீக் ஆன்டிசிபேட்டரி பெயில் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டில் சொல்கிறாங்க. ஸோ இது ஆன்டிசிபேட்டரி பெயிலுக்கு நம்ம பார்க்குற போகிற டாபிக் வந்து பெயில். இட் இன்க்ளூட்ஸ் ஆன்டிசிபேட்டரி பெயில். இப்போ பெயிலை பற்றி வரலாம். பெயிலுக்கு ஏதாவது ஒரு டெஃபினிஷன் உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங்கில் நீங்கள் சொல்லுங்க மேடம். பெயில், வாட் யூ மீன் பை பெயில்? ரிலீஸ் ரிலீஸ் தி அக்யூஸ்ட் ஆன் பாண்ட் ஆர் சூரிட்டி பை தி கோர்ட் ஆஃப் லா. சும்மா ஒரு காமன் சென்சிக்கல் அப்ரோச் இது. ஆனால் இப்போ ஸ்டாச்சூட் கிவ்ஸ் அ டெஃபினிஷன். செக்ஷன் 2B பிஎன்எஸ்எஸ்ல டெஃபினிஷன் வந்துருச்சு. செக்ஷன் 2B அதை யாராவது வாசிக்க முடியுமா? செக்ஷன் 2B. அப்பவை 2B யாராவது வாசிங்க. பிஎன்எஸ்எஸ் Bail means release of a person accused. Sounda. Bail means release of a person accused of or suspected of commission of an offence from the custody of law upon certain conditions imposed by an officer or put on execution by such person of a bond or a bail bond. வெரி குட். நம்ம என்ன பேசணுமோ, நம்ம என்னலாம் நினைச்சோமோ அது டெஃபினிஷன் வந்துருச்சு. நவ் தி டேர்ம் பெயில் இஸ் ஸ்டாச்சூட்டரிலி டிஃபைன்ட் டு பி இன் செக்ஷன் 2B ஆஃப் பிஎன்எஸ்எஸ். ரைட். இது போக ஸ்டாச்சூட்டில் பாண்டுனா என்ன ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு, சூரிட்டினா என்ன அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. இந்த ரிலீஸ் ஆஃப் தி அக்யூஸ் ஆர் ரிலீஸ் ஆஃப் தி சஸ்பெக்ட் அண்டர் எ பாண்ட் ஆர் எ சூரிட்டின்றாங்க. இது ரெண்டையும் டிஃபைன் பண்ணுறாங்க. வாட் இஸ் மீன் பை பாண்ட், வாட் இஸ் மீன் பை சூரிட்டி, வாட் இஸ் மீன் பை பாண்ட், வாட் இஸ் மீன் பை பெயில் பாண்ட். இப்போ பெயில் பாண்ட், பெயில் பாண்ட்னா என்ன அப்படின்னு செக்ஷன் 2Dல சொல்கிறாங்க. செக்ஷன் 2+D. Bail bond is nothing but an undertaking for release with surety. Bail bond is nothing but an undertaking given by the accused with surety. அவ்வளோதான். அப்புறம் பாண்ட், வாட் இஸ் மீன் பை பாண்ட் அப்படின்றாங்க. பாண்டுனா செக்ஷன் 2E. Section 2E speaks of bond, which means personal bond. A personal bond or an undertaking for release without surety. Bail bondனா surety இருக்கணும். An undertaking with surety. வெறும் பாண்ட்னா an undertaking without surety. அதான் personal bond. இவ்வளோதான். ஒரு கிரிமினல் கேஸில் bail which plays a very 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 significant impact. But more recently the Supreme Court seriously speaks of bail because it touches Article 21 of the Constitution of India. Personal liberty of the accused is involved. ரெண்டு விஷயம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். Presumption of innocence to be extended till his guilt is proved. பெயில் எப்போ வரும்? ப்ரீ ட்ரையல் ஸ்டேஜ் தான் பெயில் வரும். கேஸ் வந்து எஃப்ஐஆர் போட்ட உடனே பெயிலுக்காக வருவாங்க. எஃப்ஐஆர் போட்டுனே அரெஸ்ட் பண்ணுவாங்க. அரெஸ்ட் பண்ணாமல் கோர்ட்டுக்கு வந்தால் ஆன்டிசிபேட்டரி பெயில். Under the guise of seeking apprehension, if we approach the court, it means pre-arrest bail or anticipatory bail. If the accused is arrested or apprehended, then he must come to the court seeking bail. இதான் பெயிலுக்கும் ஆன்டிசிபேட்டரி பெயிலுக்குள்ள வித்தியாசம். இப்போ பெயில்
எக்ஸர்சைஸ் பண்ணுறதுக்கு எல்லாரும் நினைப்பீங்க பெயில்னா அது என்ன பவர், அண்டர் வாட் ஜூரிஸ்டிக்ஷன் பெயில் பவர் இஸ் எக்ஸசைஸ். யாராவது சொல்லணும் பார்க்க. ஹவு தி ஜட்ஜ் எக்ஸசைஸ் இஸ் பவர் டு கிராண்ட் பெயில். வாட் இஸ் தி எக்ஸாக்ட் வேர்ட்? யார் சொன்னா? வெரி குட். ஒரு கிளாப் பண்ணுங்க. Discretionary power. Discretionary power of the judge to exercise or entertain the bail. சரியா? இப்போ வாட் இஸ் மீன் பை டிஸ்கிரியேஷன்? இதுதான் கேள்வி. வாட் இஸ் மீன் பை டிஸ்கிரியேஷன்? ஹவு தி ஜட்ஜ் குட் எக்ஸசைஸ் இஸ் டிஸ்கிரியேஷன்? இஸ் தேர் எனி டெஃபினிஷன் ஃபார் தட்? ஏதாவது டெஃபினிஷன் இருக்கா? இல்லவே இல்லை. இப்படி டெஃபினிஷன் இல்லாதனால இந்த டிஸ்கிரியேஷனரி பவரை எக்ஸசைஸ் பண்றதுல there is lot of inconsistency. இதெல்லாம் செப்பரேட் பண்றதுக்காக சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்றாங்கன்னா there should be a separate enactment for bail through the judgment of Tatendra Kumar Until versus TBI 2023 1 SCC criminal page 1. இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து உங்களுக்கு ஒரு பைபிள் மாதிரி. கிரிமினல் சைடில் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க இந்த ஜட்ஜ்மெண்ட்டை எடுத்து அட்லீஸ்ட் ஹெட்லைன்ஸை வாசிச்சிடணும். திஸ் ஜட்ஜ்மெண்ட் கம்ப்ளீட்லி டிஸ்கஸஸ் தி ஆல்மோஸ்ட் ஆல் தி நுவான்சஸ் இன் தி கிரிமினல் ஜூரிஸ்ப்ருடன்ஸ். ஒரு 50 செக்ஷனை பற்றி இதில் பேசுகிறாங்க. Primarily, it speaks of bail and also statutory bail. ஸோ பெயிலுக்கு ஒரு தனியாக ஒரு எனாக்ட்மெண்ட் வேணும், இதை கொண்டு வரணும்னு தி சுப்ரீம் கோர்ட் ஹாஸ் கிவன் அ ஸ்பெசிஃபிக் டைரக்ஷன் டு தி யூனியன் ஆஃப் இந்தியா. என்ன ரீசன்னா இப்போ பார்த்தோம்ல டிஸ்கிரியேஷனரி பவர், there is inconsistency in to exercise it. இப்போ வாட் இஸ் மீன் பை டிஸ்கிரியேஷனரி பவர், how it should be exercised? இது ஜட்ஜ் டு ஜட்ஜ் டிஃபர் ஆகுது. கிரிமினல் சைடில் உட்கார்ற ஜட்ஜாக இருக்காங்க அப்படின்னா கிரிமினல் சைடில் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்கன்னா பெயிலில் லிபரலாக இருப்பாங்க. சிவில் சைடில் ப்ராக்டிஸ் பண்ண வர ஜட்ஜு வந்து பெயிலில் வந்து லிபரலாக இருக்க மாட்டாங்க. ஏன்னா இது ஏன் டிஸ்கிரியேஷன் பாங்க. ஹவு தி டிஸ்கிரியேஷன் ஷுட் ஹவ் பீன் எக்ஸசைஸ்னு ஒரு பிலாசபர் சொல்றாரு, பெஞ்சமின் கார்டர்சோன்னு, அமெரிக்கா பிலாசபர். அவர் எழுதுறாரு டிஸ்கிரியேஷனரி பவர்னா என்ன, அதை எப்படி எக்ஸசைஸ் பண்ணணும். எல்லாருமே எழுதிக்கலாம்னு நினைக்கிறேன்ல. தி discretion when it applied to the court of justice means sound discretion guided by law. It must be governed by rule, not by humor. It must be governed by rule, not by humor. It must not be arbitrary, vague and fanciful, but it should be legal and regular. இப்படிதான் டிஸ்கிரிப்ஷனை போடுறோன்னு இந்த பெஞ்சமின் கார்டர்சோ சொன்னவ ஜஸ்டிஸ் VR கிருஷ்ணய்யர் எடுத்து எழுதுறாங்க. உடிகண்டி நரசிமுலு வெர்சஸ் தி பப்ளிக் ப்ராசிக்யூட்டர். இதான் ஜட்ஜ்மெண்ட். 1977 SCC கிரிமினல். இதில் தான் இந்த டிஸ்கிரியேஷனரி பவரை பற்றி சொல்கிறாங்க. இப்படித்தான் இந்த டிஸ்கிரியேஷனரி பவரை எக்ஸசைஸ் பண்ணி தான் பெயில் கொடுக்கணும். டிஸ்கிரியேஷனரி பவர்ன்றது இட் ஷுட் பி கைடட் பை லா. It should not be arbitrary. It should not be fanciful.
அந்த பர்ட்டிகுலர் ஜட்ஜி வந்து இந்த கண்டிஷன் தான் வேணும், நீங்கள் காந்தி வீசுகிற போய் 10 தடவை கையெழுத்து போட்டு வரணும் அப்படின்னு எழுதுறாங்க. அப்படிலாம் கண்டிஷன்ஸ் போடுறாங்க. இப்போ பைக்கை ஓட்டிட்டு போகிறாங்க, பைக்கில் கொஞ்சம் வேகமாக ஓட்டிட்டு போகிறாங்க. அந்த அந்த இஷ்யூலாம் பார்த்தீங்கன்னா பெயில் கொடுத்துட்டு, ஆன்டிசிபேட்டரி பெயில் கொடுத்துட்டு அந்த ஸ்டூடெண்ட்ஸை போய் ஆமாம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் அது எமர்ஜென்சி வார்டில் போய் சர்வ் பண்ண சொல்கிறாங்க. திஸ் இஸ் அப்சல்யூட்லி இல்லீகல். இப்படி பண்ணவே முடியாது. பிகாஸ் இதெல்லாம் இட் அமௌவ்ஸ் த ப்ரீ ட்ரையல் கன்விக்ஷன். இட் கம்ப்ளீட்லி ப்ரிஜுடைசஸ் தி டிஃபென்ஸ் ஆஃப் தி அக்யூஸ். ஏன்னா அவர் ப்ரீ ட்ரையல் ஸ்டேஜில் இருக்காரு. ஆஃப்டர் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் எஃப்ஐஆர் தி அக்யூஸ் இஸ் presumed to be innocent till his guilt is proved. அவர் அந்த கன்சர்ன்ஸ் கோர்ட்னால அந்த சார்ஜில் அவரை முழுசா ட்ரையல் நடத்தி அவர் அக்யூஸ்னு ப்ரூவ் பண்ற வரைக்கும் he shall be presumed to be innocent. அப்ப எப்படி இப்படி கண்டிஷன் போட முடியும்? ஒருத்தர் என்ன சொன்னாரு, இது கம்யூனிட்டி சர்வீஸ்ன்னு நம்ம பிஎன்எஸ்எஸ்ல வந்துருச்சுல, ஏன் இதை பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டாங்க. கம்யூனிட்டி சர்வீஸ்ன்றது பனிஷ்மெண்ட். ஆஃப்டர் ஃபைண்டிங் இட் கேன் பி இம்போஸ்ட். இட் இஸ் நாட் அட் தி ப்ரீ ட்ரையல் ஸ்டேஜ். அப்படின்னாலுமே இந்த கம்யூனிட்டி சர்வீஸுக்கு என்னென்ன செக்ஷன்ல யூஸ் பண்ணலாம், என்னென்ன அஃபென்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம்னு there are some codification, there are some rules, there are some sections of law. Apart from that, we cannot simply impose community service, or we cannot simply impose fanciful conditions under the guise of community service. இது ரொம்ப தப்பு. கண்டிஷன்ஸ் எப்படி போடணும்னா 437 class 3 of CRPCல conditions should be to help the investigation to go in the right line. அவரோட அந்த அக்யூஸ்டோட presence should have been ensured. He should be required for the interrogation or investigation. During the investigation. இதை தாண்டி பண்ணக்கூடாது. கூகுளில் அவரோட கூகுள் பின்னை வச்சுக்கிட்டு அவர் எங்கெல்லாம் போறாருன்னு வாட்ச் பண்ணணும் அப்படின்னு ஒரு கண்டிஷன் போட்டாங்க. ஒரு கேஸில் பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் ஹெவிலி கம்டோ அக்யூஸ் வந்து பெயில் கொடுத்துட்டு அவரோட ஃபோன் நம்பரை கொடுத்துடணும். அந்த அது பேர் என்ன பேர் லைவ் லொக்கேஷன். இந்த லைவ் லொக்கேஷன் அவர் கொடுத்துடணும். வேர் எவர் ஹீ கோஸ் we would follow அப்படின்னாங்க. இட் கம்ப்ளீட்லி ரன்ஸ் கான்ட்ரரி டு ஆர்டிகல் 21 சுப்ரீம் கோர்ட் சொன்னாங்க. ஜஸ்டிஸ் அபய் எஸ் ஓக். அந்த ஜட்ஜ்மெண்ட் நோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ் வந்து ஃப்ராங்க் விட்டஸ் FRANK ஃப்ராங்க் விட்டஸ் வெர்சஸ் NCP 2025 லைவ் லா சுப்ரீம் கோர்ட் பேஜ் 23. இதுல தான் ஒரு கேள்வி வருது. ஃபாரினரா இருக்கார் அக்யூஸ்டு. He commits an offense in India. Whether he is entitled for bail? If he is entitled for bail, if he is granted with bail, what sort of conditions to be imposed? இதை தான் டிஸ்கஸ் பண்றாங்க. இல்லை என்ன சொல்றாங்கன்னா, அவர் நைஜீரியாக்காரரு ஒரு NDPS ஆஃபீஸில் மாட்டிக்கிறார். இந்த மாதிரி லைவ் லொக்கேஷன் கொடுங்க, உங்க நாட்டில் இருக்கிற எம்பசிலிருந்து ஒரு சர்டிஃபிகேட் ஒன்று கேட்குறாங்க. திஸ் கண்டிஷன் வாஸ் டெப்ரிகேட்டட், டிஸ்அப்ரூவ் பை சுப்ரீம் கோர்ட். இதெல்லாம் டெலிட் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு. என்ன செய்யணும்னா, இஸ் டீடைல்ஸ் should be shared to the embassy of his own country. அவ்வளோதான். ஈவன் ஒரு கேஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இவர் எந்த கண்ட்ரியில் இருக்காரோ அங்கே உள்ள எம்பசியோட அஃபீஷியல்ஸை வந்து கேர் பண்ணணும்னு ஆர்டர் போட்டாங்க. அதுவும் பண்ண முடியாதுட்டா. ஸோ இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ்லாம் போடவே கூடாது. இப்படி தான் சொல்லி வர்றாங்க. இப்போ லா வந்து எப்படி டெவலப் ஆகுது பாருங்க.
நிறைய ஸ்பெஷல் ஆக்ட் வந்துருச்சு. ஏதாவது 2 ஸ்பெஷல் ஆக்ட் சொல்லுங்க பார்க்கலாம். பிஎம்எல்ஏ வேற. யுஏபிஏ வேற. NDBS. இந்த 3 போதும். யுஏபிஏ, பிஎம்எல்ஏ, என்டிபிஎஸ். இந்த 3லயும் ஸ்டாச்சுட்டரி தேர் இஸ் சம் ரெஸ்ட்ரிக்ஷன் டு கிராண்ட் பெயில். சரியா? என்ன சொல்லுவாங்கன்னா 37 பார் இருக்குப்பா, பெயில் கிடையாது உனக்கு முடியுமா? எஸ்சி எஸ்டி ஆக்ட்ல கூட அது தட் பார் இஸ் நாட் அப்சல்யூட் பார்னு சொல்லிட்டாங்க செக்ஷன் 18ல. பட் இதெல்லாம் அப்சல்யூட் பார். 37 பின் கண்டிஷன். இந்த அப்சல்யூட் பார்ஸ் இன் வாட் சர்க்கம்ஸ்டான்சஸ் இட் கேன் பி சர்பாஸ்ட் அப்படின்னு ஜட்ஜ்மெண்ட். இதெல்லாம் பார்க்க போறோம். இந்த ஏரியாலனா கான்ஸ்டியூஷனல் கோர்ட்டுக்கு நம்ம என்ன பவர் இருக்கு? வி ஆர் ப்ராக்டிசிங் இன் அ கான்ஸ்டியூஷனல் கோர்ட். எதெல்லாம் கான்ஸ்டியூஷனல் கோர்ட்டு? ஹைகோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட். இது 2 மட்டும் தான் கான்ஸ்டியூஷனல் கோர்ட்டு. இந்த கான்ஸ்டியூஷனல் கோர்ட்டுக்கு என்ன பவர் கொடுக்குறாங்க பாருங்க. இந்த ஸ்டாச்சுட்டரி ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குல்ல, என்டிபிஎஸ்ல 37, பிஎம்ஏல 45, யூபால 43. இந்த 3 செக்ஷன்லையும் there are some rigors or condition to be complied with unless and until in that conditions are satisfied with by the accused, he is not entitled. This is what the particular special act says. இதை எப்படி ஓவர் கம் பண்றது? இப்போ 37 இருக்கு. என்டிபிஎஸ் ஆக்ட்ல பெயிலே வாங்க முடியாதா? வாங்கன்னா என்ன கிரவுண்ட்ல வாங்கலாம்? யாரா ஐடியா இருக்கா? He should prove that you are not likely to commit an offense again. இதெல்லாம் பண்ணாம அரஸ்ட் இல்லீகல் அப்படிலாம் இல்லை. இன்கார்சரேஷன் பீரியட் பாருங்க. அப்போ இன்கார்சரேஷன் பீரியட் அண்ட் தெர் இஸ் நோ foreseeable time to start the trial. There is no likelihood of starting of trial. 5 அக்யூஸ்ட் இருப்பாங்க. 3 பேர் ரிமாண்ட் ஆயிடுவாங்க. 3 பேர் 3 வருஷமா இருப்பாங்க. 2 பேரை பிடிக்கவே முடியாது. என்பிடபிள்யூ பெண்டிங் இருக்கும். Why they should be unnecessary incarcerated? Because right to speedy trial is constitutionally guaranteed right under Article 21. When right to speedy trial is at stake, then the statutory restriction envisaged in the special act will not come in the way of granting bail by the constitutional court. இதுதான் பொசிஷன். அவரால் ட்ரையலை he is not attributed to anything towards the delay of trial. When delay of trial is not attributable by the accused, then he can ask for say. செந்தில் பாலாஜி கேஸ் சொல்லியிருக்காங்க. வி செந்தில் பாலாஜி தி டெபுட்டி டைரக்டர் 2024 லைவ் லா பேஜ் 750. அப்புறம் பெயில் இஸ் ரூல், ஜெயில் இஸ் அன் எக்ஸப்ஷன். இது நம்ம இந்த டேர்ம் நிறைய கேள்விப்பட்டிருப்போம். பெயில் இஸ் ரூல், ஜெயில் இஸ் அன் எக்ஸப்ஷன். இந்த கான்செப்ட் எல்லா கிரிமினல் கேஸ்க்கும் அப்ளை ஆகுமா? இதில் ஏதாவது எக்ஸப்ஷன்ஸ் இருக்கா? சும்மா எல்லாரும் பேசலாம், நான் மட்டும் போய் பேசிட்டே இருக்கேனா? ஏதாவது சொல்லுங்க. இது பெயில் இஸ் ரூல், ஜெயில் இஸ் எக்ஸப்ஷன். இந்த கான்செப்ட் எல்லா கிரிமினல் கேஸுக்கு வருமா? இல்லை இதில் ஏதாவது எக்ஸப்ஷன்ஸ் இருக்கா? வெரி குட். எல்லாத்துக்கும் நீங்கள் முதலாத்தி இருந்தது. இந்த பிரிவில் இருந்த ஏற்றுலாம் இருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு ஜென்மத்தில் மழை ஃபுல்லாக இல்லை. ஸோ மாதிரி ஸோ காமன் சென்ஸாக இட் ஹேஸ் டு பி லைக் தட்.
பட் ஆனால் ஸ்பெஷல் ஆக்டுக்கு பொருந்தாருன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஸ்பெஷல் ஆக்ட்டுக்கும் இது பொருந்தும்னு சொல்லிட்டாங்க. இந்த பெயிலிஸ் ரூல், பெயிலிஸ் எக்ஸெப்ஷன், இட் அப்ளைஸ் டு ஆல் தி கிரிமினல் அஃபென்சஸ் irrespective ஆஃப் எனி ஸ்பெஷல் ஆக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த பெயிலிஸ் ரூல், பெயிலிஸ் எக்ஸெப்ஷன் இந்த டேர்ம் எப்போ காயின் பண்ணாங்க? எந்த ஜட்ஜ்மெண்ட்ல வந்துச்சு? கிருஷ்ணாயன் கிருஷ்ணாய அவரோட ஜட்ஜ்மெண்ட் பேரு அது ஞாபகம். கிருஷ்ணாய ஸ்டேட் ஆஃப் ராஜஸ்தான் வெர்சஸ் பால்சன் அலைஸ் பாலையா 1977 SEC கிரிமினல் பேஜ் 594. சத்தியமாக சொன்னால் ஸ்டேட் ஆஃப் ராஜஸ்தான் வெர்சஸ் பால்சன் பால்சன் ED terms 1977 SEC கிரிமினல் 594. 1977ல சொன்ன விஷயத்த இப்போ 2024ல மணி சிசோடியா பெயிலில் ஜஸ்டிஸ் ஏகே விஸ்வநாதன் இதை அப்ளை பண்ணுறாங்க. அப்ளை பண்ணி தி ட்ரையல் கோர்ட்ஸ் அண்ட் டை கோர்ட்ஸ் ஹாவ் ஃபர்காட்டன் தி கான்செப்ட் ஆஃப் பெயிலிஸ் ரூல், பெயிலிஸ் அண்ட் எக்ஸெப்ஷன் அண்ட் தி செஷன்ஸ் கோர்ட் அண்ட் high courts play a safe role in granting bail. This is what sarcastically commented by Supreme Court. because it leads to overcrowding of litigation. Overcrowding of prison and under trials. ஸோ இந்த பெயில்ன்றது பார்த்தீங்கன்னா, இந்த பெயில் இஸ் ரூல். லீகலாக நம்ம இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். அட்லீஸ்ட் இதை பற்றி பேசுறதுக்கு இதை நம்ம சொல்லவா செய்யணும்ல. சும்மா போய் நின்றுட்டு நோ ஐ நாட் ஈக்வல் டு கிராட் பெயிங். சில பேர் அப்படி சொன்னால் கூட நோ மைலா டைட் ஜட்மெண்ட் பிகாஸ் தி அக்யூஸ் ஹேவ் பீன் இன் இன்கார்சரேஷன் ஃபார் அபவுட் 2.5 years. The delay in starting of trial is not attributable by the accused. அப்படின்னு 2 வார்த்தை சொல்லணும்ல. So that we should enlighten ourselves. ஆனால் இங்கே உடனே ஸ்பீட் ட்ரையல் ஆர்டர் எழுதிக்கோ. இப்போ ஜெயமோகன் சொல்கிறாரு ஸ்பீடி ட்ரையல் ஆர்டர் போடுறாங்கன்னு. This is illegal. This is illegal. When a person seeks bail, the court in turn rejected the bail and directed the trial court to complete the trial within timeline. This practice is illegal. I'm not saying so. Supreme Court said. Allahabad Bar Association. இவங்க இருக்கிறதுலே முக்கியமானது இது. Allahabad Bar Association versus Union of India. Constitution bench judgment पे God. ரைட்டு ஷே. நான் என்ன ரேஷியோ என்ன சொல்லியிருக்காங்க, ஏன் இல்லீகல் தெரியுங்க? ஏன்னா அவர் அப்ளிங்க வந்து ட்ரை கோர்ட் வந்து இப்படி ட்ரையலை ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது. ஹை கோர்ட்ஸ் வந்து திஸ் இஸ் நாட் அ ரூல் இன் ஆல் த கேசஸ் டு ஸ்டிப்புலேட் டவுன் லைன் பை ரிஜெக்டிங் தி பெயில் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கொடுப்போம். ஃபீல்டில் ஃபண்டமெண்டல் ரைட்டுன்னு சொல்கிறாங்களா, அது வந்து இல்லை. ஃபண்டமெண்டல் ரைட்டு இன்னொரு சைடு சொல்கிறாங்க, இந்த சைடு சொல்லக்கூடாதுன்றாங்க. ரெண்டும் கான்ட்ரரியா இல்லை. எப்படி பேலன்ஸ் பெயில் ஓகே இப்போ தனியாக ஒரு பெட்டிஷன் அப்படின்னு நீங்கள் ஸ்பீடி ட்ரையல் கேட்குறீங்கன்னா வேற. When your specific prayer is for speedy trial, then it is okay. Your prayer is seeking bail. அண்ட் அதர் ஆஸ்பெக்ட் திஸ் எக்ஸ்ட்ரேனியஸ் சர்க்கம்ஸ்டன்சஸ் கோர்ட்ஸ் எல்லாம் அப்ஸ்காண்டிங் ஆகாங்க, இல்லை ஃபார் சம் ரீசன் தே வில் நாட் டேக் இட் அப் ஃபார் ட்ரையல். அண்ட் பிசைட்ஸ் தட் நம்ம போடுற ஒரு அப்ளிகேஷன்லாம் அவங்க என்ன டாவிஸ் போவோம். அது ஒன்று இருக்குல்ல சார். ஆமாம், தி கேம் ஃபார்வர்ட் அப்ளிகேஷன் எப்படி ரேஷியோ எப்படின்னு எடுத்து வந்துருங்க அந்த கான்ஸ்டியூஷன் பெஞ்சில் எழுதிக்கோங்க. சங்கிராம் சதாசிவ் with the state of MP 2024 live law Supreme Court page 936. என்ன சொல்றாங்கன்னா, high courts should not impose time bound schedule for confusion for trial when rejecting bail application. Especially when rejecting bail application, this should not be done.
இது வந்து 2 ஜட்ஜஸ் பெஞ்ச் இது. ஆக்சுவலா இதில கான்ஸ்டிடியூஷன் பெஞ்ச் ரெஃபர் பண்றாங்க. அது அலகாபாத் பார் ஹவுஸ். அவங்க எடுத்துட்டு போறாங்க. எதுல போறாங்கன்னா, ஏசியன் ரீசர்ஃபேசிங்னு ஒரு ஜட்ஜ்மென்ட் தெரியுமா? ஸ்டே குடுத்துட்டா 6 மாசத்துல அது வெக்கேட் ஆயிரும் ஆட்டோமேட்டிக்கான்னு. அந்த கேஸ் எடுத்துட்டு போறாங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு. அந்த கேஸ்ல அலகாபாத் பார் ஹவுஸ் இது சரியா? இந்த ஜட்ஜ்மென்ட் கேஸ் அந்த ஜட்ஜ்மென்ட்ல லாவ செலக்ட் பண்ணும்போது இந்த பாயிண்ட்ட டிசைட் பண்றாங்க. இதுதான் அலகாபாத் பார் ஹவுஸ் கேஸ். யூசுவலா எதுக்குமே லூப் கூடாதுன்னு தான் சொல்லியிருப்பாங்க. ஈவன் இட் அப்ளைஸ் ஃபார் சிவில் கேசஸ் ஆல்சோ. ஆமா. ஸோ இது ஒரு பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 479 இந்த பிஎன்எஸ்எஸ்ல 479 டிஆர்பிசில 436A இது வந்து லைட் ஸ்டாட்யூட்டரி பெயில் மாரி. ஆக்சுவலா பிஎன்எஸ்எஸ்ல இந்த 479 நம்ம வெல்கம் பண்ணணும். 1/2 ஆஃப் தி மேக்ஸிமம் பீரியட்ன்னு இருந்தத 1/3 ஆஃப் தி மேக்ஸிமம் பீரியட் இன் விச் தி அக்யூஸ் has been in presence, then he is entitled for bail. bail. அந்த பெயில 1 மந்த்லி விட்டுரு. இந்த அண்டர்டைல் பிரிசனர்ஸோட இந்த ப்ராப்ளத்துக்காக இதை கொண்டு வந்துட்டாங்க. இது ஒரு வெல்கம் செக்ஷன் 436A. இதை சுப்ரீம் கோர்ட் என்ன இன்டர்பிரட் பண்றாங்கன்னா, இந்த 479A it applies 479 it applies retrospectively even the cases arising before 1/7/2024 also will have benefit. ஆர்டிகல் 20. 436Aல 1/2 அதை மறந்துட வேண்டியதா. 479ல 1/3 1/3 of the maximum punishment if the accused is being in custody, then he is entitled for bail. 167 class 2ல வாங்குற மாதிரி ஒரு பெயில் இது. இது ஒரு ஏரியா. இதை நம்ம முக்கியமா பார்த்துக்கணும். இதை இந்த சட்டேந்திரகுமார் அன்டில் கேஸ் என்ன சொல்றாங்கன்னா, இது அண்டர் ட்ரையல் பிரிசனர்ஸை பத்தி தான் பேசுது. ஈவன் தென் இட் அப்ளைஸ் டு ஆஃப்டர் ட்ரையல், தட் இஸ் அப்பீல் ஸ்டேஜ் அப்படின்றாங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு 5 years பனிஷ்மெண்ட் கொடுக்குற கேஸு நம்ம அப்பீல் போட்டிருக்கோம். அப்பீலில் அவர் வந்து ஒரு 2 years உள்ள இருக்காருன்னா நம்ம இந்த ப்ரொபோசிஷனை அப்ளை பண்ணிக்கலாம். இந்த 479 பிஎன்எஸ்எஸ் வந்து அப்ளை பண்ணி 1/3 அவர் உள்ள இருந்துருக்காரு, அவருக்கு வெயில் கொடுங்க கேட்கலாம். திஸ் 479 not only applies to pre-trial bail but also applies to appeal and revision. இது ஒரு பாயிண்ட். அந்த ரெட்ரோஸ்பெக்டிவ் எஃபெக்ட் சொன்னீங்களா? அது என்ன ஜட்ஜ்மெண்ட்? இல்ல முதல் ஜட்ஜ்மெண்ட் அவன் இல்லை சார், பிஎன்எஸ் இருக்கும். இல்லை ரெட்ராஸ்பெக்டிவ் வந்து inhuman conditions in 1382 prisoners versus Director General of Prisons 2024 லைவ் லா சுப்ரீம் கோர்ட் 632. இதான் அந்த ரெட்ராஸ்பெக்டிவ் பிளே. சூடாக இருந்தா. ஆமாம். இல்லை, இந்த இன்ட்ரிக்யூமன் வந்து கண்டினியூஸ் மேண்டனஸ் கேஸு. இதில் வந்து ஏற்கனவே இவர் இருக்கும்போது ஜஸ்டிஸ் மதன் லோக் வேரியஸ் டைரக்ஷன்ஸ் டு த பிரிசன் இதை பற்றி அதை அப்படியே கண்டினியூஸாக வரைய ஃபஸ்ட்டு ரிஃபர்மேஷன் ப்ரொவிஷனை இன்டர்பிரேட் பண்ணி வந்ததுன்னு வச்சுக்குவோம். பிஎன்எஸ்எஸ்ல புது ஃபஸ்ட்டு ப்ரொவிஷன் பண்ணி அது புது தத்துக்கு இது வந்து ஒவ்வொரு ஸ்டேட் ஹைகோர்ட்டும் பில்லை ஓனாக ரெஜிஸ்டர் பண்ணணும். அந்தந்த ப்ரிசன் கண்டிஷனை விசிட் பண்ணிட்டு டெத்து நடந்திருக்கலாம் அந்த ஃபேமிலிக்கெல்லாம் காம்பன்சேஷன் கொடுக்கணும்னு இதிலே நம்முடைய ப்ரீவியஸ் ஓகே இதோட இதில் பெண்டிங். அப்புறம் இந்த ஜூனை இருக்காங்க பாருங்க, ஜூனை இன் அதர் வேர்ட்ஸ் மைனர்ஸ்.
இவங்க வந்து பெயில் கேட்கலாமா ஆன்டிசிபேட்டரி போ இது ஒரு இஷ்யூ. நிறைய பேர் அதை கேட்குறாங்க. ஆன்டிசிபேட்டரி பெயில் வந்து ஃபைன் பண்ணுறாங்க. ஜூனியர் ஜஸ்டிஸ் ஆக்டில் அதுக்கு வழி இருக்கா? வெதர் தி ஜூனியர் இஸ் என்டைட்டில் ஃபார் ஆன்டிசிபேட்டரி பெயில். இந்த ஏரியா வந்து சுப்ரீம் கோர்ட் சீஸ் ஆஃப் தி மேட்டர் நவ். தெர் ஆர் cleavage of opinion as regard the grant of pre-arrest bail. நம்ம ஜென்ரலாக பார்ப்போம். ஜூனியர் வந்து ஏபி கேட்கலாமா? when a junior is involved in a crime, whether we can approach the court of law seeking pre-arrest bail. அதான் ஐடியா இருக்கா உங்களுக்கு? அரசு வராது. ஈவென்ட்ஸை பற்றி தவிர நார்த்தில் பற்றி டிசைட் கிடையாது. ஏன்னா அவன் வந்து பீஸ் போட்ட உடனே எம்கிட்ட தேவை கிராப்ஸி யாரு? ஆன்டிசிபேட்டரி பெயில். இந்த மாதிரி போனோடனே இனித்தம் பண்ணணும் கிடையாது. ஆனால் நம்ம ஹைகோர்ட்டில் 2-3 டிஃப்ரெண்ட் ஜட்ஜ்மெண்ட் வருது. அப்புறம் லாவை செட்டில் பண்ணிடுறாங்க. நவ் மேட்ரு இஸ் பெண்டிங் பிஃபோர் சுப்ரீம் கோர்ட். நம்ம ஹைகோர்ட் என்ன சொல்லிட்டாங்கன்னா, அவர் சொன்ன மாதிரி அரஸ்டே வராது. என் அரெஸ்ட் இஸ் நாட் அரைசஸ். ஆன்டிசிபேட்டரி பெயில் ஆர் அப்ரஹென்சிவ் வில் நாட் அரைசபிள்னு சொல்லிட்டாங்க. ஜட்ஜ்மெண்ட் பேர் கே விக்னேஷ் வெர்சஸ் தி ஸ்டேட். ஜஸ்டிஸ் நாகமுத்து அண்ட் அனிதா சுமன் டிவிஷன் பெஞ்ச். கே விக்னேஷ் வெர்சஸ் ஸ்டேட் 2017 1 Law Weekly Criminal page 878. In my personal view, this judgment is wrong. சொல்லுங்க. இல்ல ஜூனியர் கோர்ட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டான். இந்த ஜட்ஜ்மெண்ட் என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஜஸ்டிஸ் பிஎன் பிரகாஷ் வந்து அஜித் குமார் வெர்சஸ் ஸ்டேட் ஒரு ஜட்ஜ்மெண்ட்ல ஜூனைல் இஸ் நாட் என்டைட்டில் ஃபார் ப்ரீ-அரெஸ்ட் பெயில் பிகாஸ் there is no arrest as regards juveniles அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு ஜட்ஜ் என்ன சொல்றாங்கன்னா, இல்ல அப்ரஹென்ஷன்ற வேர்டு இருக்கு செக்ஷன் 12 ஆஃப் ஜூனியர் ஜஸ்டிஸ் ஆக்ட்ல. when apprehension arises, the person can seek anticipatory bail or pre-arrest bail. Then the matter is referred to division bench. Division bench said Justice P.N. Prakash views that. இதுக்கப்புறம் கேரளா ஹைகோர்ட்ல ஒரு சிங்கிள் ஜட்ஜி இந்த டிவிஷன் பெஞ்சை ரெஃபர் பண்ணி அவர் ஒரு வேற வியூ சொன்னார். இப்படி வேரியஸ் ஹைகோர்ட்ஸ் had given various different view. அவங்க ஏபி அரம்பியாண்டா. இந்த இஷ்யூ வந்து இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் பெண்டிங் இருக்கு. சும்மா நம்மளே இதை யோசிச்சு பார்க்கலாம். ஒரு 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 சென்சிபிள் அப்ரோச் என்னவா இருக்கும்? ஒரு ஜூனியர் இருக்காரு, அவர் அரெஸ்ட் பண்ணலன்றீங்க, கூட்டிட்டு போய் கஸ்டடி வைக்கணும்ல. Usually say they are not even accused, they are only in conflict with law. அப்படி இருக்கும்போது as you said sir, once a person's liberty is in question, ஏதோ ஒரு கன்ஃபைன்மெண்ட்ல அவங்கள வைக்கணும் போது when the person's liberty is at stake, wherever it is, in whatever way. இவங்க சொல்றாங்க அதை சைல்டு ஃப்ரெண்ட்லி போட்டு சைல்டு ஃப்ரெண்ட்லின்னாங்க. எனிவே his liberty is கட்டை. when the liberty is being கட்டை, why not the juvenile cannot approach the court? இவ்வளோதான் கான்செப்ட். இப்படி தான் நிறைய ஹைகோர்ட் சொல்றாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் ஹைகோர்ட் செட் நோ. இது ஒரு ஏரியா. அப்புறம் 167ல பெயில் வருது. 167ல பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாச்சுட்டரி பெயில் மேண்டேட்டரி பெயில் ஒரே ஒரு சின்னது ஜூனியர் ஒரு அப்ளிகேஷன் போடுறாங்கன்னா த்ரூ கார்டியன். ஆமாம் அவர் அப்ரோச் பண்ண முடியும். ஈவன் என்ன கிரிமினல் கேஸ். ஆமாம்
ஆல் கரெக்ட் போலாம். He should be represented by someone. சமம். ஸோ இந்த கேட்சுபேரி பெயிலுக்கு வர்றதுக்கு வந்தீங்கன்னா, இதுல அந்த 60 days 90 day பீரியட் இருப்பாருங்க. 10 years 10 இயர்ஸ்க்கு மேல உள்ள அஃபென்ஸ் சப்மிட் பண்ணியிருந்தாங்கன்னா, அவங்க வந்து 90 நாட்கள் ஜெயில்ல இருந்திருக்கணும். அந்த வழக்குல குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படாமல் இருக்கணும். இதான் இன்கிலியே 10 வருடத்துக்கு குறைவா தண்டனை கொடுக்கக்கூடிய வழக்குகள்ல the accused must be in custody up to 60 days when the charge sheet is not being filed. Then he is NPT for statutory pay. இது கண்டிப்பா கொடுத்தே ஆகணும். இப்போ இந்த 1867 இருக்கு பாருங்க, இது அப்படியே 187 போகுது பிஎன்எஸ்எஸ்ல. கர்நாடக ஹைகோர்ட்ல ரீசெண்டா ஒரு ஜட்மெண்ட் கொடுத்தாங்க, ரொம்ப அழகா. இந்த 187ல பத்தி ஒரு டிஸ்கஸ் பண்றாங்க. அந்த ஜட்மெண்ட் அப்படியே சுப்ரீம் கோர்ட் போகுது. சுப்ரீம் கோர்ட் அப்பீல்டு ரிவ்யூ ஆஃப் கர்நாடக ஹைகோர்ட். இந்த 10 இயர்ஸ் இருக்கு பாருங்க, யாராவது எடுங்களேன். 187 கிளாஸ் 2 the extent to 10 years up to 10 years not less than 10 years இதெல்லாம் செட்ரேட் பண்ற மாதிரி 10 இயர்ஸ் அப்படி வைக்கிறாங்க 187ல. அசிங்க. Class 2. The magistrate to whom an accused person is forwarded under this section may, irrespective of whether he has or has no jurisdiction to try the case, after taking into consideration whether such person has not been released on bail or his bail has been cancelled, authorized from time to time, the detention of the accused in such custody as such magistrate thinks fit for a term not exceeding 15 days in the whole or in parts, or at any time during the initial 40 days or 60 days out of the detention period of the 60 days or 90 days, as the case may be, as provided in subsection 3. And if he has no jurisdiction to try the case or commit it for trial and considers further detention necessary, he may order the accused to be forwarded to the magistrate having such jurisdiction. So, can you panava? The magistrate may authorize the detention of the accused person beyond the period of 15 days if he is satisfied that adequate ground exists for doing so. But no magistrate shall authorize the detention of the accused person in custody under the subsection for a total period exceeding 90 days when the investigation relates to an offence punishable with death, imprisonment for life, or imprisonment for a term of 10 years or more. இப்ப பாத்தீங்கன்னா இந்த 10 இயர்ஸ் ஆர் மோர் சொல்றாரு பாருங்க. இந்த 10 இயர்ஸ் ஆர் மோர், that word is interpreted by the Karnataka High Court recently. That view is upheld by Supreme Court. Very recent. Extend to 10 years அப்படின்ட்டு இருக்க ஒரு அப்பன், அதுக்கு எவ்வளோ நாளில் ஸ்டாச்சுட்டரி பெயிலில் வர முடியும் அப்படின்னா 60 நாள். அப் டு 10 இயர்ஸ். இதெல்லாம் எங்கே இருக்கும் இந்த வார்த்தை அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம். ஒவ்வொரு அப்பன்ஸ் வாரியாக பார்த்தீங்கன்னா தி அப்பன்ஸ் இஸ் பனிஷபிள் வித் சென்டென்ஸ் அப் டு 10 இயர்ஸ் இருக்கும். நாட் லெஸ் தென் 10 இயர்ஸ் விச் மே எக்ஸ்டெண்ட் டு லைஃப் இருக்கும். ஸோ அந்த ஐபிசியில் உள்ள அஃபென்ஸில் என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காங்களோ அந்த பனிஷ்மெண்ட்டை சொல்லியிருக்க டேர்மை வச்சு நம்ம இந்த ஸ்டாச்சுட்டரி பெயில் கணக்கு பண்ணணும். இப்போ அப் டு எக்ஸ்டெண்ட் டு இதில் வந்து ஒரு பெரிய கன்ஃபியூசபிள்ஸ். இதை செப்பரேட் பண்ண போகின்ற பேரில் பிஎன்எஸ் வந்து என்ன பண்ணாங்கன்னா 10 இயர்ஸ் ஆர் மோர்னாங்க. இந்த 10 இயர்ஸ் ஆர் மோரை அப் டு 10 இயர்ஸ் சொல்லிட்டு பாருங்க. இதில் மாற்றோம் அதில் மாற்றி என்ன பண்ணுறது? ஸ்டில் அது கன்ஃபியூஸ் ரிமைன்ஸ்ல. புரியணும் இல்லை முடிப்பு கவனிக்கிறா. ஐபிசியில் அதாவது பிஎன்எஸ்ல இதெல்லாம் மாற்றிருக்கணும். பிஎன்எஸ்ல கொடுக்குற சென்டென்ஸை மாற்றவே இல்லை. இங்கே வந்து 10 இயர்ஸ்னாங்க. உடனே ப்ராசிக்யூஷன் சைடில் போய் என்ன சொல்கிறாங்கன்னா 10 இயர்ஸ்னா விச் மீன்ஸ் 10 இயர்ஸு 90 டேஸ் தான் வரும், 60 இயர்ஸ்னால் வராதுன்றாங்க.
ராகேஷ் குமார் ஃபால் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் சத்தீஸ்கர் ஜட்மெண்ட் இருக்கு 3 ஜட்ஜஸ் வச்சு. அந்த ஜட்மெண்ட்டை ரிலை பண்ணி சுப்ரீம் கோர்ட்ல இப்ப சொல்றாங்க. ஸ்டேட் ஆஃப் கர்நாடகா வெர்சஸ் கலந்தர் சாஃபி. அந்த ஜட்மெண்ட் பேரு Canada? Coffee, coffee. கப்பி எல்பிஐ 38 பக்கம் ஜட்மெண்ட் இது. இல்லை ஜட்மெண்ட்டை மட்டும் குரூப்பில் போட்டுருந்தேன். சுப்ரீம் கோர்ட்டை அது டீட்டெயிலாக தரல. இது அப்படியே அப்ளைன் பண்ணி விட்றாங்க. த வியூ கரெக்டுன்னு கர்நாடகா இது லைவ்ல வந்துருக்குது. இதில் என்ன மாதிரி இன்டர்பிரட் பண்ணுறாங்கன்னா 10 இயர்ஸ் ஆர் மோர்ன்னு இருக்கு. 10 இயர்ஸ்க்கு மேலே வந்தால் தான் 90. அப் டு 10 இயர்ஸ் இந்த எக்ஸ்டெண்ட் டு 10 இயர்ஸ் அசிட்டிஸ் அது மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு தட் இன்டர்பிரிட்டேஷன் வாஸ் கிவன் இன் ஃபேவர் ஆஃப் தி அக்யூஸ். பிகாஸ் ஏன் இந்த மாதிரி இன்டர்பிரிட்டேஷன் வந்து அக்யூஸ்டுக்கு ஃபேவராக கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்சனல் லிபர்ட்டி இன்னொரு பாருங்க. இந்த மாதிரியான இஷ்யூஸ்லாம் Liberal interpretation. லிபரல் கன்ஸ்ட்ரக்ஷன் should be given by interpreting the law. லிபரல் கன்ஸ்ட்ரக்ஷன் should be given இப்படின்னு ஒரு ஜட்மெண்ட்ல சொல்றாங்க. இது மாதிரி தான் இதை இன்டர்பிரட் பண்ணியிருக்காங்க. இதுதான் அந்த 167ஓட கான்செப்ட். 187 167. ஸோ இதை வெயில பொறுத்துட்டு ஒரு பேட் சை வியூ மாதிரி பார்த்துட்டோம்.